மாணவர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தின் 7வது இயல் இடையியல். இடையியலில் இடைச்சொற்களின் சிறப்பு இலக்கணமாக தொல்காப்பியர் சொல்லக்கூடிய பெயரோடும் வினையோடும் நடைபெற்றியலும் தமக்கு இயல்பு இலவே என்ற செய்தியை நாம் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து தமக்கு இயல்பு இல்லாத சிறப்பு இலக்கணமுடைய இடைச்சொல்லினுடைய வகைகளாக தொல்காப்பியர் 7 குறிப்பிடுகின்றார். அவை சாரியைகள், காலம் காட்டும் இடைநிலைகளும் பால் காட்டும் விகுதிகளும், மூன்றாவதாக வேற்றுமை உறுப்புகள், நான்காவதாக அசைநிலை சொற்கள், ஐந்தாவதாக இசைநிறை சொற்கள், ஆறாவதாக தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள், ஏழாவதாக ஓம உறுப்புகள். இவ்7 வகை இடைச்சொற்களும் ஒரு மொழியிடத்து பயின்று வருகின்ற பொழுது மொழிக்கு முன்னும் வரும், மொழிக்கு பின்னும் வரும். அவ்விடைச்சொற்களுடைய ஈறு திரிந்தும் வரும். வெவ்வேறு இடைச்சொற்கள் அடிக்கும் வரலாம் என்பது குறித்தும் நாம் பார்த்தோம். ஆக தொல்காப்பியர் இடையியலில் முதல் நூற்பாவில் இடை எனப்படுவ பெயருடும் வினையுடும் நடைபெற்றியலும் தமக்கு இயல்பு இலவே என்று இடைச்சொற்களின் சிறப்பிலக்கணத்தை வரையறுத்து சொல்கின்றார். 2வது நூற்பாவில் இடைச்சொற்களின் வகைகளை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது புணரியல் நிலையிடை பொருள்நிலைக்கு உதனவும், வினை செயல் மருங்கின் காலமுடு வருணவும், வேற்றுமை பொருள்வையின் உருவு ஆகுனவும், அசைநிலை கிளவி ஆகி வருணவும், இசைநிறை கிளவி ஆகி வருணவும், தத்தம் குறிப்பின் பொருள் செய்குனவும், ஒப்பில் வழியான் பொருள் செய்குனவும் என்று அப்பண்பினவே நுவலும் காலை என இடைச்சொற்களுடைய 7 வகைகளை இடையியலின் 2வது நூற்பாவில் பட்டியலிட்டு காட்டுகின்றார். அவ் 7 இடைச்சொற்களும் மொழியிடத்து பயின்று வருகின்ற பொழுது முன்னும் பின்னும் மொழி அடுத்து வருதலும், தம்ஈறு திரிதலும், பிரிதவன் நிலையலும், அன்னவை எல்லாம் உரிய என்ப என இடையியலின் 3வது நூற்பாவில் அவ் 7 வகை இடைச்சொற்களும் மொழியிடத்து பயின்று வருகின்ற பொழுது எங்கனம் அமைந்து வரும் என்பதை விளக்கிச் செல்கின்றார். இந்த 7 வகை இடைச்சொற்களுள் தொல்காப்பியர் இடையியலில் எவற்றை விளக்குகின்றார்? 7 வகைகளையும் விளக்கிச் சொல்கின்றாரா, அல்லது இந்த 7 வகையில் சிலவற்றை மட்டுமே விளக்குகின்றாரா என்று பார்க்கின்ற பொழுது தொல்காப்பியர் இடையியலில் 3 வகையான இடைச்சொற்களுக்கான சிறப்பிலக்கணத்தை நூற்பாயன் 4 தொடக்கமாக 48 முடிய விளக்கிச் செல்கின்றார். அந்த 3 வகை இடைச்சொற்கள் என்பன தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள், 2 இசைநிறை இடைச்சொற்கள், 3 அசைநிலை இடைச்சொற்கள். இந்த 3க்குமான சிறப்பிலக்கணத்தை தான் தொல்காப்பியர் இடையியலில் நூற்பாயன் 4 தொடக்கமாக நூற்பாயன் 48 முடிய விளக்கி சொல்கின்றார். அப்ப எஞ்சி இருக்கக்கூடிய 4 வகை இடைச்சொற்களை எங்கு பேசியிருக்கிறார் என்பது பற்றி நாம் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். அதை மீண்டும் உங்களுக்கு நினைவூட்ட வேண்டும் என்றால்,
இந்த புணரியல் நிலையிடை பொருள்நிலைக்கு உதனவும் என்று சொல்லக்கூடிய சாரியை பற்றிய இடைச்சொற்களை எழுத்ததிகாரத்தில் விளக்கிச் செல்கின்றார். வினை செயல் மருங்கின் காலமோடு வருணவும் என்று சொல்லப்படுகின்ற காலம் காட்டும் இடைநிலைகளும் பால் காட்டும் வீதிகளையும் வினையியலில் விளக்கி சொல்லியுள்ளார். வேற்றுமை பொருள்வையின் உருவாகுனவும் என்று சொல்லப்படுகின்ற வேற்றுமை உருவு பற்றி வேற்றுமையியலில் பேசுகின்றார். ஆக இந்த சாரியை பற்றி காலம் காட்டும் இடைநிலைகளும் வினை விகுதிகளும் பற்றி வேற்றுமை உருவுகள் பற்றி ஏற்கனவே விளக்கப்பட்டுள்ளதனால் இந்த இடையில் 3 இடைச்சொற்களை பற்றி அவர் விளக்கவில்லை. அடுத்து 4வதாக ஒப்பில் வழியான் பொருள் செய்குணவும் என்று சொல்லப்படுகின்ற ஓம உருவுகள் பற்றி சொல்லதிகாரத்தை அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய புல்லதிகாரத்தில் ஓமையலில் விலக்கி சொல்லப்பட இருப்பதனால் அது பற்றி இடையில் அவர் விளக்கவில்லை. ஆக இடையியலில் அசைநிலை கிளவி, இசைநிறை கிளவி, தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் ஆகிய 3 பற்றி மட்டும்தான் சிறப்பிலக்கணமாக நூற்பாயன் 4 தொடக்கமாக 48 முடிய விளக்கி செல்கின்றார். அப்ப 3 வகையான இடைச்சொற்கள்ல முதலில் எதை எடுத்து பேசுகின்றார் என்பதற்கு வெள்ளைவார்னர் அவர்கள் விளக்கம் தருகின்றார். என்ன விளக்கம் கொடுக்கிறாரு? அவர் சொல்லியிருப்பார் பாருங்க. இதான் தருகின்ற விளக்கம். இடையியலில் உணர்த்தப்படும் இசை நிறை, அசை நிறை, தத்தம் குறிப்பு பொருள் செய்வன ஆகிய 3 வகை இடைச்சொற்களுள் இடையில அந்த 3 வகை இடைச்சொற்களை பற்றிதான் சிறப்பிலக்கணம் வகுத்து பேசுகின்றார். இசை நிறை சார்ந்த இடைச்சொற்கள், அசை நிறை சார்ந்த இடைச்சொற்கள், தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் ஆகிய 3 வகை இடைச்சொற்களை பற்றி தான் இடையில் சிறப்பிலக்கணம் வகுத்து பேசுகின்றார். அந்த 3 வகை இடைச்சொற்கள்ல எதை முதலில் எடுத்து பேசுகிறார் என்பதற்கு வெள்ளைவார்னர் அவர்கள் தொல்காப்பியம் நன்னூல் சொல்லதிகாரம் என்ற நூலில் விளக்கம் தருகின்ற பொழுது இவ்வாறு தருகின்றார். இடையியலில் உணர்த்தப்படும் இசை நிறை, அசை நிறை, தத்தம் குறிப்பு பொருள் செய்வன ஆகிய 3 வகை இடைச்சொற்களுள் தத்தம் குறிப்பின் பொருள் செய்வனவாகிய இடைச்சொற்கள் பொருள் உணர்த்துதற் சிறப்பு பரப்புடையனவாதலால் அவற்றை வியலின் முன்னர் உணர்த்துவர் தொல்காப்பியர். தொல்காப்பியர் 7 வகை இடைச்சொற்கள்ல இடையல்ல அசை நிறை, இசை நிறை, தத்தம் குறிப்பு என்ற 3 வகை இடைச்சொற்களை பற்றிய சிறப்பிலக்கணத்தை பேசுகின்றார். அந்த சிறப்பிலக்கணம் பற்றி பேசுகின்ற பொழுது இந்த 3 வகை இடைச்சொற்களில் முதலில் எதை பற்றி எடுத்து பேசுகிறார் என்றால் தத்தம் குறிப்பு பொருள் செய்வனவாகிய இடைச்சொற்கள் குறித்து பேசுகின்றார். இடைச்சொற்களின் வகைகளை வகைப்படுத்துகின்ற பொழுது தொல்காப்பியர் இசை நிறை, அசை நிலை இந்த 2ற்கும் அடுத்துதான் தத்தம் குறிப்பு பொருள் செய்குவன என்பதை வகைப்படுத்துகின்றார். ஆனா சிறப்பிலக்கண வகுத்து சொல்கின்ற பொழுது தத்தம் குறிப்பு பொருள் செய்குவன என்பது சார்ந்த இடைச்சொற்களை பேச வருகின்றார். அதற்கு வெள்ளைவார்னர் அவர்கள் தொல்காப்பியம் நன்னூல் சொல்லதிகாரம் என்ற நூலில் விளக்கம் தருகின்ற பொழுது தத்தம் குறிப்பின் பொருள் செய்வனவாகிய இடைச்சொற்கள் பொருள் உணர்த்துதற் சிறப்பு பரப்புடையனவாதலால், காரணம் சிறப்பு பரப்புடையன. எதுல சிறப்பு பரப்புடையன? பொருள் உணர்த்துதல் சிறப்பு பரப்புடையனவாதலால். இந்த காரணத்தினால என்ன காரணம்?
பொருள் உணர்த்துதல் சிறப்பு பரப்புடையன ஆதலால் தத்தம் குறிப்பு பொருள் செய்வனவாகிய இடைச்சொற்களை முன்னர் உணர்த்துவர் தொல்காப்பியர் என்று விளக்கம் தருகின்றார். இந்த விளக்கத்தை எங்கிருந்து எடுத்து கையாளுகின்றார் கா வெள்ளைவாரன்னா, சேனாவரையுடைய உரையிலிருந்து எடுத்து கையாளுகின்றார். சேனாவரையை தன்னுடைய உரையில் எப்படி சொல்லியிருக்கிறாரு பாருங்க. எழுதுறாரு பாருங்க. இவ்வோத்தின் கண் உணர்த்தப்படும், இவ்வோத்தின் கண் என்று சொல்லக்கூடியது இவ்விடையிலின் கண், இவ்விடையிலின் இடத்து, இந்த இடையியலில் உணர்த்தப்படும் மூவகை இடைச்சொல்லுள், இந்த இடையில இடைச்சொற்களுடைய வகைகளாக ஏழினை குறிப்பிடுகின்றார். அந்த ஏழுல மூவகை இடைச்சொல்லுக்கான சிறப்பிலக்கணத்தை இடையிலில் தொல்காப்பியர் பேசுகிறார் என்று உங்களுக்கு சொன்னேன். அந்த இடையியல்ல உணர்த்தப்படுகின்ற மூவகை இடைச்சொல்லுள் தத்தம் குறிப்பால் பொருள் செய்குன எழுதுறார். தத்தம் குறிப்பால் பொருள் செய்குன பொருள் உணர்த்துதல் சிறப்பு பரப்புடைமையான் அதனை முன்னுணர்த்துகின்றார். இந்த சேனாவரையினுடைய விளக்கத்தை தான் கா வெள்ளைவாணர் அவர்கள் எடுத்துக்கொண்டு எப்படி சொல்றாரு, தத்தம் குறிப்பின் பொருள் செய்வனவாகிய இடைச்சொற்கள் பொருள் உணர்த்துதல் சிறப்பு பரப்புடையன வாதலால் அவற்றை இவ்வியலின் முன்னர் உணர்த்துவர் தொல்காப்பியர். நூற்பாயின் 4 தொடக்கமாக 48 முடிய உள்ள நூற்பாக்கள்ல அசை நிறை, இசை நிறை, தத்தம் குறிப்பு பொருள் செய்வனமாகிய இடைச்சொற்கள் பற்றி சிறப்பிலக்கணம் வகுத்து பேசுகின்ற பொழுது முதலில் தத்தம் குறிப்பு பொருள் செய்வனமாகிய இடைச்சொற்கள் பற்றி பேசுகின்றார். காரணம், தத்தம் குறிப்பு பொருள் செய்வனமாகிய இடைச்சொற்கள் பொருள் உணர்த்துதல் சிறப்பு பரப்புடையன. அதனால் தத்தம் குறிப்பு பொருள் செய்யக்கூடிய இடைச்சொற்களை முதலில் பேசுகின்றார். அங்கனம் தத்தம் பொருள் அல்லது தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தக்கூடிய இடைச்சொற்கள்ல முதலாவதாக தொல்காப்பியர் சுட்டுவது மண் என்ற இடைச்சொல். இந்த மண் என்ற இடைச்சொல் பற்றி பேசுறார். இப்ப மண் என்ற இடைச்சொல் தத்தம் குறிப்பால் பொருள் உணர்த்தும் இடைச்சொல். இப்ப நூற்பாயின் 4ல தத்தம் குறிப்பார் பொருள் உணர்த்தும் இடைச்சொல்ல மண் என்ற இடைச்சொல்லை பற்றி பேசுகின்றார். அந்த மண் என்ற இடைச்சொல்லானது என்ன பொருளை குறிப்பால் உணர்த்தும் என்று சொல்ல வருகின்ற பொழுது, கழிவே ஆக்கம் ஒளி இசை கிளவி என்று அம்மூன்று என்ப மண்ணை சொல்லே. மண் என்ற தத்தம் பொருள் உணர்த்தும், தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொல்லானது கழிவு பொருள் உணர்த்தும், ஆக்கப் பொருள் உணர்த்தும், ஒளி இசை பொருள் உணர்த்தும் என்று குறிப்பிடுகின்றார். அதை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நூற்பாதான் கழிவே ஆக்கம் ஒளி இசை கிளவி என்று அம்மூன்று என்ப மண்ணை சொல்லே. அப்ப தொல்காப்பியர் இடையில இடைச்சொற்களின் பாகுபாடுகளாக 7 வகைகளை குறிப்பிடுகின்றார். அந்த 7 வகைகள்ல இடையியல்ல அசை நிறை கிளவி, இசை நிறை கிளவி, தத்தம் குறிப்பால் பொருளுணர்த்தும் கிளவி ஆகிய மூவகை இடைச்சொற்களுக்கான சிறப்பிலக்கணத்தை வகுத்து பேசுகின்றார். அந்த மூவகை இடைச்சொற்கள்ல
முதலில் எதை பற்றி பேசுகின்றார்? தத்தம் பொருள் உணர்த்தும் அந்த குறிப்பு இடைச்சொற்களை பற்றி பேசுகின்றார். அப்ப அந்த குறிப்பு இடைச்சொற்கள் ஏராளமாக இருக்கின்றன. அப்ப அந்த ஏராளமாக இருக்கக்கூடிய குறிப்பிடை சொற்கள்ல முதலாவதாக தொல்காப்பியர் எடுத்து பேசக்கூடியது நூற்பாய் எண் 4ல மண் என்ற இடைச்சொல். மண், ரன்னகர நகரம், இரு சுழிமீனி, மண் இடைச்சொல். இந்த மண் இடைச்சொல் தத்தம் குறிப்பு பொருளாக உணர்த்தக்கூடிய பொருள்கள் 3. அம்மூன்று என்ப. அவை கழிவு, ஆக்கம், ஒளியிசை என்பன. நூற்பை எப்படி அமைக்கிறாரு? கழிவே, ஆக்கம், ஒளியிசை, கிளவி என்று அம்மூன்று என்ப மண்ணை சொல்லே என்று சொல்றாரு. பார்த்து இப்ப இதற்கு வெள்ளைவர்ணன் அவர்கள் தொல்காப்பிய சேனாவரையுடைய உரையை அடிவொட்டியும் பிற உரையாசனுடைய உரைகளை அடிவொட்டியும் விளக்கம் எழுதுகின்ற பொழுது எப்படி எழுதுறாரு? இந்த கழிவே, ஆக்கம், ஒளி, இசை, கிளவி என்று அம்மூன்று என்ப மண்ணை சொல்லே என்ற தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் மண் என்ற இடைச்சொல்லுக்கான கழிவே, ஆக்கம், ஒளி, இசை, கிளவி என்று அம்மூன்று என்ப மண்ணை சொல்லை என்ற நூற்பாவிற்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது இது தத்தம் குறிப்பின் பொருள் செய்யும் இடைச்சொற்களுள் ஒன்றன் பாகுபாடு கூறுகின்றது. இந்த கழிவே, ஆக்கம், ஒளி, இசை, கிளவி என்று அம்மூன்று என்ப மண்ணை சொல்லை என்ற அந்த நூற்பா தத்தம் குறிப்பின் பொருள் செய்யும் இடைச்சொற்களுள் ஒன்றன் பாகுபாடு கூறுகின்றது. அப்ப தத்தம் குறிப்பு பொருள் செய்யும் இடைச்சொற்கள் பல உள்ள. அதுல ஒன்றுதான் மண் என்ற இடைச்சொல். அந்த மண் என்ற இடைச்சொல் உணர்த்தக்கூடிய பொருள் பாகுபாடுகளை உணர்த்தக்கூடிய நூற்பாதான் அந்த கழிவே, ஆக்கம், ஒளிசை, கிளவி என்று அம்மூன்று என்ப மண்ணை சொல்லி. அப்ப மண் என்ற தத்தம் குறிப்பு பொருள் செய்யும் இடைச்சொல் உணர்த்தக்கூடிய பொருள் பாகுபாடு 3. அவை கழிவு, ஆக்கம், ஒளியிசை. சொல்லிட்டு அதற்கு கீழே மேலும் விளக்கம் எழுதுகிறார். மண் என்னும் இடைச்சொல் கழிவு குறித்து நிற்பதும், ஆக்கம் குறித்து நிற்பதும், ஒளியிசை பொருண்மை குறித்து நிற்பதும் என 3ஆம். ஆக மண் என்ற இடைச்சொல் தத்தம் குறிப்பு பொருள் செய்யும் இடைச்சொல். அது 3 பொருண்மை குறித்து நிற்கும். ஒரே வடிவத்தை உடைய இடைச்சொல் தான். அது 3 பொருண்மை குறித்து நிற்கும். 3 பொருண்மை என்னது? கழிவு, ஆக்கம், ஒளியிசை. சொல்லிட்டு அந்த கழிவுனா என்ன என்பதற்கு விளக்கம் தரார். கழிவு என்பது பயனின்றி கழிந்ததற்கு இறங்குதலாகும் என்றார். கழிவுன்னா என்ன? பயனின்றி கழிந்ததற்கு இறங்குதலாகும். ஆக்கம் என்பது முன்னை நிலையினும் மிக்கு உளதாதல். முன்னை நிலையினும் மிக்கு உளதாதல். முன்னவற்றிலிருந்து வளர்ச்சி அடைந்தது, அதான் ஆக்கம். அதை முன்னை நிலையினும் மிக்குளதாதல். சொல்லுக்கு விளக்கம் கொடுப்பது. கழிவு என்பது பயனின்றி கழிந்ததற்கு இறங்குதலாகும். ஆக்கம் என்பது முன்னை நிலையினும் மிக்குளதாதல். அடுத்தது பாருங்க, ஒளியிசை என்பது
சொல்லாது ஒளிந்து நின்ற சொற்களின் பொருளை தந்து நிற்றல். சொல்லாது ஒளிந்து நின்ற சொற்களின் பொருளை தந்து நிற்றல் தான் ஒளி இசை. ஒளிந்து நின்ற சொற்களின் பொருளை தந்து நிற்றல். சொல்லாது ஒளிந்து நின்ற சொற்களின் பொருளை தந்து நிற்றல், அதான் ஒளி இசை. இப்ப மண் என்ற தத்தம் குறிப்பு பொருள் செய்யும் இடைச்சொல் 3 பொருட்பாகு உடையது. அவை கழிவு, ஆக்கம், ஒளி இசை. கழிவு என்பது பயனின்றி கழிந்ததற்கு இறங்குதலாகும். ஆக்கம் என்பது முன்னை நிலையினும் மிக்கு உலகாதல். ஒளி இசை என்பது சொல்லாது ஒளிந்து நின்ற சொற்களின் பொருளை தந்து நிற்றல் என்று சொல்லிட்டு அந்த மூவகை பாகுபாட்டிற்கும் உதாரணம் கொடுக்கின்றார் க. வெள்ளைவாரணர். க. வெள்ளைவாரணருடைய இந்த விளக்கம் அனைத்துமே சேனாவரையர், தெய்வச்சிலையார், பாவல்சா பாலசுந்தரம் போன்ற சொல்லுதியார் உரையாசினுடைய உரையை தொகுத்து சொல்கின்ற விதமாகத்தான் இவருடைய உரை அமைந்திருக்கும். பார்த்து ஆக இந்த மண் என்ற இடைச்சொல் கழிவு, ஆக்கம், ஒளி செய்து சொல்லக்கூடிய 3 பொருட்பாக உடையது என்று சொல்லக்கூடிய அந்த தொல்காப்பிய நூற்பாவிற்கு விளக்கம் எழுதிய க. வெள்ளைவாரணர் அவர்கள் அந்த கழிவு, ஆக்கம், ஒளி என்பதற்கான உதாரணத்தை கொடுக்கின்றார். சிறியகட் பெரினே எமக்கீயும் மண்ணே. சிறியகட் பெரினே எமக்கு ஈயும் மண்ணே. என்புழி என்ற இடத்து மண்ணை சொல். மண்ணை சொல் என்பது மண் என்ற சொல். நாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். 7 வகையான இடைச்சொல்லும் ஒரு மொழி இடத்து பயின்று வருகின்ற பொழுது மொழிக்கு முன் வரலாம், பின் வரலாம், அல்லது இடைச்சொல்லுடைய வடிவத்துல ஈற்றெழுத்து திரிந்து வரலாம். இருவேறு இடைச்சொற்கள் ஒன்றை எடுத்து ஒன்று அடுக்கி வரலாம்னு படிச்சிருக்கோம். அப்போ ஒரு மொழியிடத்து இடைச்சொற்கள் பயின்று வரக்கூடிய முறைமையில இந்த மண்ணை சொல்லே என்று அந்த மண் என்ற இடைச்சொல்லை பற்றி பேசுகின்றார். மண் சொல்லேன்னு வரல, மண்ணை சொல்லே என்று வருகிறது. நம்ம தேவி ஐயா, இந்த மண் என்ற சொல்லானது மண்ணை சொல் என்று வந்திருக்கிறது. ஆமாங்க ஐயா. இது என்ன அமைவிடத்துல என்ன முறையில பயின்று வந்திருக்கு? மொழிக்கு முன்னா, பின்னா, அல்லது தம்ஈறு திரிந்து வந்திருக்கிறதா, அல்லது பிரிதவ நிலையில் வந்திருக்கிறதா? தம்ஈறு திரிந்து வந்திருக்கிறது. மண் என்ற இடைச்சொல் எப்படி வந்திருக்கு? ஈறு திரிந்து வந்திருக்கு. மண்ணை எப்படி தில் தில்ல, தில் என்ற இடைச்சொல்லானது ஈறு திரிந்து தில்லை என்று வருவதை போல இடைச்சொல்லே தம் ஈறு திரிந்து வந்திருக்கிறது. மண் என்ற இடைச்சொல் மண்ணை என்று ஈறு திரிந்து வந்திருக்கிறது. சரியா? சரிங்க ஐயா. நல்லதுப்பா. அப்ப அந்த மண்ணை சொல் என்ற இடத்து மண் என்ற இடைச்சொல்லானது என்ன அமைப்பு முறையில் வந்திருக்கு? தம்மீர் திரிந்து வந்திருக்கிறதா, ஒன்றை எடுத்து ஒன்று அடுக்கி வந்திருக்கிறதா? தம்மீர் திரிந்து வந்திருக்குங்க ஐயா. அப்ப மண் என்ற இடைச்சொல் மண்ணை என்று ஈறு திரிந்து வந்திருக்கிறது. சரியா? இதை நம்ம பார்க்கலாம். பார்த்து அப்ப அந்த மண் என்ற இடைச்சொல் கழிவு, ஆக்கம், ஒளிசை என்று சொல்லக்கூடிய 3 பொருட்பாக உடையது. அந்த 3 பொருட்பாகுபாடுக்கும் க. வெள்ளைவாரணர் அவர்கள் உதாரணம் தருகின்ற பொழுது முதலில் கழிவு என்ற பொருட்பாகுபாட்டுக்கு எடுத்துக்காட்டு தருகின்றார். என்ன எடுத்துக்காட்டு? சிறிய கட்பிரினே எமக்கு ஈயும் மண்ணே.
என்புழி மண்ணை சொல், அந்த மண் என்ற இந்த இடைச்சொல் அது கழிந்தது என்னும் பொருள் குறித்து நின்றது. இந்த எமக்கு ஈயும் மண்ணே, அந்த மண்ணே என்று சொல்லக்கூடிய இடத்துல வரக்கூடிய மண் என்ற இடைச்சொல் என்ன பொருள் தருகிறது? அது கழிந்தது என்ற பொருள் குறித்து அந்த இடத்தில் பயின்று வந்துள்ளது. ஔவையார் அதியமானை பற்றி பாடிய பாடல். அதியமான் இறந்து விட்டான். அந்த சூழல்ல ஔவையார் பாடிய பாடல் என்ன தீபன்? ஆமாங்க ஐயா. தெரியுமா அந்த பாட்டு? சிறிய கெட்பெறினே எமக்கு மண்ணை. பெரிய கெட்பெறினே யாம்பாடத்தான் உண்ணும் மண்ணே. பாடுவர் பார்த்து, இனி பாடுனரும் இல்லை பாடுனருக்கு ஒன்று ஈகுனரும் இல்லை என்று சொல்வார். அதியமான் தானே அது? ஆமாங்க ஐயா, அதியமானுக்காக ஔவையார் பாடினது. அதியமான் இறந்த பொழுது கொடுக்கின்ற வள்ளல் சிறிய கட்பெறினே, சிறிய அளவு கல் பெறினே, பெற்றால் நீ பெற்றால் நீ உண்ணாமல் எமக்கு ஈயும் மண்ணே, எமக்கு கொடுப்பாய், எமக்கு ஈயும் எமக்கு கொடுப்பாய் மண்ணே, அது இப்பொழுது கழிந்தது. புரியுதா தீபன்? புரியுதுங்க ஐயா. அப்ப மண் என்று சொல்லக்கூடிய அந்த இடைச்சொல்லானது இந்த இடத்துல என்ன பொருள் வருகிறது? கழிவு. கழிவு என்ற பொருள் வருகிறது. பார்த்து, அப்ப அந்த பாடலுடைய பொருண்மையை வைத்துக் கொண்டுதான் இந்த மண் என்ற இடைச்சொல்லுடைய பொருண்மையை நாம உணர முடியும். தனியா அந்த சொல்ல மட்டும் வைத்துக் கொண்டு நம்ம பார்க்க முடியாது. சிறியற்பெறினே எமக்கு மண்ணை, அந்த பாடலுக்கான பொருண்மை சூழலை நாம் உணர்ந்தால்தான் அந்த மண் என்ற இடைச்சொல் உணர்த்தக்கூடிய பொருட்பாகுபாடு கழிவு என்பதை நாம அறுதியிட்டு சொல்ல முடியும். பார்த்து, அதிகமானே போயிட்டான், இனி யார் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கா? அதை இடையில அந்த பாடல வரும் பார்த்துங்க, இனி பாடுனரும் இல்லை பாடுனருக்கு ஒன்று ஈகுனரும் இல்லை என்று சொல்லுவோம். பார்த்து, கழிவு என்று சொல்லக்கூடியது அதான் கழிவு. பயனின்றி கழிந்ததற்கு இறங்குதலாகும். இறங்குதல், வருந்துதல். பல உரையாசிரியர்கள் இதைத்தான் எடுத்துக்காட்ட கொடுப்பாங்க. பார்த்து, மண் என்ற இடைச்சொல் கழிவு என்ற பொருள் தரக்கூடியதற்கு புறநானூற்றுல வரக்கூடிய ஔவையாருடைய பாடலைத்தான் எடுத்துக்காட்டு கொடுப்பாங்க. சிறிய கட்பெறினே எமக்கு ஈயும் மண்ணே, பெரிய கட்பெறினே யாம்பாட தான் உண்ணும் மண்ணே. யாம்பாட தான் உண்ணும் மண்ணே, அங்கே வரக்கூடிய மண் என்ற இடைச்சொல்லும் கழிவுதான். அப்ப கழிவு என்று சொல்லக்கூடிய பொருட்பாகுபாட்டில் வரக்கூடிய மண் என்ற இடைச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டாக உரையாசிரியர்கள் தரக்கூடியது புறநானூற்றுல ஔவையார் பாடிய பாடல் சிறிய கட்பிரினே எமக்கு ஈயும் மண்ணே. அந்த பாடல்ல வரக்கூடிய மண் என்ற இடைச்சொல்லானது அது கழிந்தது எனும் பொருள் குறித்து நின்றது. சரி, இரண்டாவது பொருட்பாகுபாடு என்ன? ஆக்கம். அதே மண் என்ற இடைச்சொல் தான், கழிவு பொருள் இல்லாம ஆக்கப்பொருளும் தரும். எடுத்துக்காட்டு பாருங்க, பண்டு காடு மண் இன்று கயல் பிறழும் வயலாயிற்று. பண்டு காடு மண் இன்று கயல் பிறழும் வயலாயிற்று. என்புழி என்ற இடத்து மண், மண் என்ற தத்தம் குறிப்பு பொருள் செய்வனமாகிய இடைச்சொல் ஆக்கம் குறித்து நின்றது எழுதுறார். பண்டு காடுமண் இன்று கயல் பிறழும் வயலாயிற்று என்ற இடத்து மண் என்ற இடைச்சொல் காடுமண்
இந்த இடத்துல வரக்கூடிய மண் என்ற இடைச்சொல் கழிவு பொருள் இல்ல, இது ஆக்கம் குறித்து நின்றது என்று எழுதுறார். சேனாவரர் இதே எடுத்துக்காட்டு கொடுப்பார். அந்த எடுத்துக்காட்டு இவர் கையாளுறார். பண்டு காடு மண், பண்டுனா முன்பு, முன்பொரு காலத்துல இது காடா இருந்தது, இன்னைக்கு பாத்தீங்கன்னா வயல் நிலமா இருக்கு. அப்ப ஆக்கம் என்று சொல்லக்கூடியது. இந்த சாலையில அன்றைக்கு கட்ட வண்டி தான் போகும், மாட்டு வண்டி தான் போகும். ஆனா இன்னைக்கு பாருங்க, இந்த சாலையில பேருந்து போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பொறுமையில் வரக்கூடியது ஆக்கம். இந்த ஆக்கம் முன்னை நிலையினும் மிக்குளதாதல், முன்னைய நிலையிலிருந்து வளர்ச்சி அடைந்த நிலையை சொல்வது, அதான் ஆக்கம் என்று சொல்லக்கூடியது. பாடல வரக்கூடிய சொல்றாங்க, பண்டு காடு மண், முன்பு காடாக இருந்தது, இன்று கயல் பிறழும் வயலாயிற்று. கயல்னா மீன். இன்னைக்கு மீன்கள் எல்லாம் பிறழுகின்ற வயலாயிற்று. அப்ப இந்த தொடரிடத்து மண் என்ற இடைச்சொல்லானது ஆக்கம் என்ற பொறுமையில் வந்து நின்றது. அப்ப மண் என்ற இடைச்சொல் கழிவு பொருளுக்கு எடுத்துக்காட்டு சிறியற்பிரினே எமக்கியும் மண்ணு. ஆக்கத்திற்கு எடுத்துக்காட்டு பண்டு காடு மண், இன்று கயல் பிறழும் வயலாயிற்று. மண் என்ற தத்தம் குறிப்பு பொருள் செய்யும் இடைச்சொல்லுடைய மூன்றாவது பாகுபாடு ஒளிசை என்று பார்த்தோம். அதற்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுக்கிறாரு? கூறியதோர் வாழ்மண். கூறியதோர் வாழ்மண் என் ஒளி என்ற இடத்து மண் என்பது மண் என்ற இடைச்சொல். மண் என்ற இடைச்சொல் திட்பமின்று எனவோ இலக்கணமின்று எனவோ எச்சமாய் ஒளிந்த சொற்பொருண்மையினை நோக்கி நின்றது. சொல்லுவனுடைய குறிப்பின் வழியாக உணர்ந்து கொள்வது. கூறியதோர் வாழ்மண், கூறியதோர் வாழ்மண் கூர்மையா இருக்கு இல்ல. கூறியதோர் வாழ் அப்படின்னு சொல்றதுக்கும் கூறியதோர் வாழ்மண் என்று சொல்லும் இடத்து அந்த மண் என்ற இடைச்சொல்லானது திட்பமின்று, அது திட்பமாக இல்லை. இலக்கணம் என்று, அது ஒரு இலக்கணத்தோடு இல்லை, அது ஒரு ஒழுங்குமுறையோடு இல்லை. எனவோ எச்சமாய் ஒளிந்த சொற்பொருமையினை நோக்கி நின்றது. அது திட்பம் இல்லை, ஒரு ஒழுங்குமுறை இல்லை என்பதை குறிப்பால் சொல்வது. அதான் ஒளி இசை. சொல்றாருங்க, சொல்லாது ஒளிந்து நின்ற சொற்களின் பொருளை தந்து நிற்றல். கூறியதோர் வாழ்மண், இது சொல்லிய சொல். இந்த சொல்லிய சொல்லுக்குள் சொல்லாது ஒளிந்து நிற்கக்கூடிய சொல் ஒன்று இருக்கிறது. சொல்லாது ஒளிந்தின்ற பொருள் ஒன்று இருக்கிறது. அந்த பொருள் என்ன? இது திட்பம் இல்ல, இது இலக்கணம் இல்ல, அது இலக்கணம் என்பது ஒழுங்கு இல்லை என்று சொல்லக்கூடிய. கூறியதோர் வாழ்மண், நீங்க பாலசுந்தரம் அவருடைய உரையை எடுத்து படிச்சு பாருங்க. அவரு சொல்லுவார், ரொம்ப அருமையா சொல்லியிருப்பார். ஆக மண் என்னும் இடைச்சொல் இந்த மூன்று வகை பொருட்பாகுபாடு உடையது என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார். கழிவு, ஆக்கம், ஒளி இசை என்று சொல்லக்கூடிய மூன்று பொருட்பாகு உடையது. வடிவம் ஒன்றுதான் மண் என்ற இடைச்சொல். தமக்கு இயல்பு இல்லாத இடைச்சொல்.
பெயரோடும் வினையோடும் நடைபெற்று இயலும் இடைச்சொல். இடைச்சொல்லுடைய வகைகள்ல தத்தம் குறிப்பு பொருள் செய்யும் இடைச்சொல். இந்த மண் என்ற இடைச்சொல்லானது மொழிக்கு முன்னும் வரலாம், மொழிக்கு பின்னும் வரலாம், தம்மீறி திரிந்தும் வரலாம். அங்கன வரக்கூடிய இந்த மண் என்ற இடைச்சொல் 3 பொருட்பாகுபாடு உடையது. கழிவு, ஆக்கம், ஒளி, இசை. பாருங்க, மண் என்ற இடைச்சொல் என்பதற்கு எவ்வளவு விளக்கம் சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்ப அந்த மண் என்ற இடைச்சொல்லானது மொழிக்கு முன் வரலாம், பின் வரலாம் சொன்னோம் இல்லையா? அப்ப இந்த எடுத்துக்காட்டுல பாருங்க, எமக்கு மண்ணே, எமக்கு ஈயும் மண்ணே. என்ன தீபன்? அப்ப அந்த எமக்கு ஈயும் மண்ணே என்று சொல்லக்கூடியதுல, சரியா? சரிங்க ஐயா. இந்த இடத்துல மொழிக்கு முன் வந்திருக்கிறதா, மொழிக்கு பின் வந்திருக்கிறதா? கால அடிப்படையில் மொழிக்கு பின் தாங்க ஐயா வந்திருக்கு. சொல்லுங்க தீபன். கால அடிப்படையில் மொழிக்கு பின் வந்திருக்குங்க ஐயா, இட அடிப்படையில் முன் வந்திருக்குங்க ஐயா. பாருங்க, எமக்கீயும் மண்ணே கால அடிப்படையில் மொழிக்கு பின் ஐயா. மொழிக்கு பின். மொழி இட அடிப்படையில் மொழிக்கு முன். மொழிக்கு முன். ஈயும் மண்ணே. அப்ப அந்த இலக்கணத்தை நாம இங்க பொருத்தியும் பார்க்கணும். சரியா? சரிங்க ஐயா. அதே சமயத்துல தம்மீறு திரிந்து வந்திருக்கா, பிரிதவன் நிலையோட வந்திருக்கிறதா? தம்மீறு திரிந்து வந்திருக்குங்க ஐயா. சரி, ரைட், ஓகே, நல்லது. சரியா? பெயருக்கு முன் வந்திருக்கிறதா, வினைக்கு முன் வந்திருக்கிறதா? பெயரை அடுத்து வந்திருக்கிறதா இல்ல வினை அடுத்து வந்திருக்கிறதா? ஈயும் வினை அடுத்து தாங்க வந்திருக்கு. அப்போ ஒரு இடைச்சொல்ல நம்ம பாக்குறப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. படிக்கிறப்ப அந்த இலக்கணத்தோட பொருத்தி பார்க்கணும். நம்ம தனியா மண் என்று சொல்லக்கூடிய இடைச்சொல் பொருள் உணர்த்துமா? உணர்த்தாதுங்க ஐயா. பெயரையும் வினையும். தமக்கு இயல்பு இலவே, பெயரோடும் வினையோடும் நடைபெற்று இயலும். உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பெயரையும் வினையும் சார்ந்து நின்று அந்த பெயரின் பொருள் தன்மையை வேறுபடுப்பதல்லது. சிறியற்பெருனே எமக்கியும் அப்ப முடிச்சிருந்தா அது வேற மாதிரி இருந்திருக்கும். மண்ணே என்று சொல் வருகின்ற பொழுது அது கழிந்தது, அது இரக்கம், வருத்தம். அது ஈயும் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லோடு மண் என்ற சொல் இடைச்சொல் சேர்ந்து அந்த இரக்கத்தை மேன்மைப்படுத்துகிறது. சரியா? சரிங்க ஐயா. அது மாதிரி நம்ம இந்த இடைச்சொற்களை பார்க்கணும். பார்த்துக்கோங்க. அப்போ பண்டு காடு மண் என்பதுல மண் என்ற இடைச்சொல் பெயரை எடுத்து வந்திருக்க, வினை எடுத்து வந்திருக்கிறதா? பெயரை எடுத்து வந்திருக்குங்க ஐயா. காடு. காடு பெயரை எடுத்து வந்திருக்கிறது. மொழிக்கு முன் வந்திருக்கிறதா, பின் வந்திருக்கிறதா? கால அடிப்படையில் மொழிக்கு பின் வந்திருக்குங்க ஐயா, இட அடிப்படையில் மொழிக்கு முன். அருமை. மண் என்ற இடைச்சொல் வந்து இயல்பா வந்திருக்கா, தம்மீறு திரிந்து வந்திருக்கா? இயல்பாகவே வந்திருக்குங்க ஐயா. மண் இயல்பாகவே வந்திருக்கு. பார்த்துங்க. சரியா? இப்போ பண்டு காடு மண், அந்த இடத்துல பண்டு காடு அப்படின்னு சொல்றதுக்கும் பண்டு காடு மண், அப்ப அந்த இடைச்சொல் சேர்கின்ற பொழுது அந்த காடு என்ற பெயரின் பொருள் தன்மையை வேறுபடுத்துகிறது. முன்பு காடா இருந்ததப்பா, அந்த துணி இருக்கு பாத்தீங்களா, சொல்வனுடைய குறிப்பு இருக்கு இல்லையா? ஆமாங்க ஐயா. அப்ப அந்த குறிப்பு என்ன பொருளை உணர்த்த வருகிறது? ஆக்கம் பொருளை. முன்னாடி இது காடா இருந்தது, இப்ப பாத்தீங்கன்னா எப்படி செல்வ செழிப்போட வயலமா இருக்கு நம்ம சொல்லுவோம். பார்த்து. சரியா? பண்டு காடு மண்
இன்று கயல் புரளும் வயலாயிற்று. இப்படி ஒரு இடைச்சொல்லை பார்க்கிறப்ப தத்தம் குறிப்பு கொள் செய்யும் இடைச்சொல்லை பார்க்கின்ற பொழுது அந்த மண் என்ற இடைச்சொல், அது இடைச்சொல், அந்த இடைச்சொல்ல பார்த்தோம்னா தமக்கு இயல்பில்லாத தன்மை உடையது, பெயருடன் வினையுடன் நடைபெற்றும் வரும் இயல்புடையது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இது என்னது, பெயரை சார்ந்து வந்திருக்கிறது. மொழிக்கு முன்னும் பின்னும் வரலாம், அது இடைச்சொற்ற இயல்பு. தம்மீறு தெரிந்து வரலாம், வெவ்வேறு இடைச்சொற்கள் அடிக்க வரலாம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த மண் என்ற இடைச்சொல்லானது மொழிக்கு பின் வந்திருக்கிறது. கால அடிப்படையில, மொழி அடிப்படையில, இட அடிப்படையில் மொழிக்கு முன் வந்திருக்கிறது. இப்படியாக அந்த இடைச்சொல்லுடைய இலக்கணத்தை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். பார்த்துங்க. சரி, ஆக தொல்காப்பியர் இடையியலில் மூவகை இடைச்சொற்களை பற்றி பேசுகின்றார். இசை நிறை, அசை நிறை, தத்தம் குறிப்பு, பொல் செய்வன. தத்தம் குறிப்பு, பொல் செய்வன என்ற மூவகை இடைச்சொற்களை பற்றி பேசுகின்றார். அந்த மூவகை இடைச்சொற்கள்ல முதலில் எடுத்து பேசுவது தத்தம் குறிப்பில் பொருள் செய்வனவாகிய இடைச்சொற்களை பற்றி பேசுகின்றார். காரணம், அவை பொருள் உணர்த்துதல் சிறப்பு பரப்புடையன என்பதால் தத்தம் குறிப்பு பொருள் செய்வனவாகிய இடைச்சொற்களை பற்றி பேசுகின்றார். அப்படி பேசக்கூடிய தத்தம் குறிப்பு பொருள் செய்யும் இடைச்சொற்களுள் முதலாவதாக மண் என்ற இடைச்சொல்லை பற்றி பேசுகின்றார். அந்த மண் என்ற இடைச்சொல் 3 விதமான பொருட்பாகுபாடு உடையது. முப்பொருட்பாகுபாடுகள் என்பன கழிவு, ஆக்கம், ஒளி, இசை. கழிவு என்பது பயனின்றி கழிந்ததற்கு இறங்குதலாகும். ஆக்கம் என்பது முன்னை நிலையினும் மிக்குளதாதல். ஒளி, இசை என்பது சொல்லாது ஒளிந்து என்ற சொற்களின் பொருளை தந்து நிற்றல். ஆக இந்த விளக்கங்களின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கழிவு என்பதற்கு, ஆக்கம் என்பதற்கு, ஒளி, இசை என்பதற்கு எடுத்துக்காட்டு தருகின்ற பொழுது முறையே கழிவு என்பதற்கு சிறிய பிரினே எமக்கு மண்ணே என்ற பாடலடியில் வரக்கூடிய மண் என்ற இடைச்சொல்லையும், பண்டு காடுமண் இன்று கயல் பிறழும் வயலாயிற்று என்பதற்கு ஆக்கம் குறித்து வரக்கூடிய பொறுமைக்கும், கூறியதோர் வாழ்மண் என்ற தொடரை ஒளிசை பொறுமைக்கும் உரையாசிரியர்கள் எடுத்துக்காட்டு தருகின்றார்கள். அப்ப இந்த மண் என்ற இடைச்சொல் பற்றி பிற்காலத்துல நன்னூல் என்ற இலக்கணமானது தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொல்லாக கூறியிருக்கிறதா என்று பார்த்தால் கூறியிருக்கிறது. தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அந்த மண் என்ற தத்தம் குறிப்பு பொருள் செய்கின்ற இடைச்சொல்லை பற்றி நன்னூலும் பேசுகிறது. நன்னூல் அந்த மண் என்ற இடைச்சொல் உணர்த்தக்கூடிய பொருட்பாகுபாடு தொல்காப்பியத்திலிருந்து வேறுபட்டு இருக்கிறதா அல்ல தொல்காப்பியத்தை அடியொட்டி இருக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அந்த பொருட்பாகுபாட்டிலிருந்து நன்னூலார் அந்த பொருட்பாகுபாட்டை விரிவாக்கம் செய்கின்றார். அது பற்றி வெள்ளைவாணர் அவர்கள் தன்னுடைய விளக்க உரையில் எழுதுகின்ற பொழுது மண் என்னும் இடைச்சொல் மேற்குறித்த மூவகை பொருளோடு, தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அந்த 3 வகை பொருள் கழிவு, ஆக்கம், ஒளி, இசை என்று சொல்லக்கூடிய 3 வகை பொருளோடு அசை நிலையாகவும் மிகுதி நிலைவேறு என்னும் பொருள் குறித்தும் இலக்கியங்களில் பயிலக் கண்ட பவணந்தி முனிவர் தான் நன்னூல் எழுதியவர். அப்ப தொல்காப்பியர் கழிவு, ஆக்கம், ஒளி, இசை என்று சொல்லக்கூடிய 3 பொருளுக்கும் மேலாக பவணந்தி முனிவருடைய காலத்துல
அசைநிலை பொருண்மையிலும் மிகுதி பொருண்மையிலும் நிலைவேறு பொருண்மையிலும் இந்த மண் என்ற இடைச்சொல் வந்துள்ளது என்பதை உணர்ந்த பவணந்தி முனிவர் எப்படி நூற்பா அமைக்கிறாரு? மண்ணே அசைநிலை ஒளியிசை ஆக்கம் கழிவு மிகுதி நிலைவேறு ஆகும். இந்த மண் என்று சொல்லக்கூடிய இடைச்சொல் 1 அசைநிலை, 2 ஒளியிசை, 3 ஆக்கம், 4 கழிவு, 5 மிகுதி, 6 நிலைவேறு. நன்னூலார் சொல்றாரு 6 விதமான பொருட்பாகுபாடு உடையது மண் என்ற இடைச்சொல் என்று குறிப்பிடுகின்றார். அப்ப தொல்காப்பியர் 3 விதமான பொருட்பாகுபாடுகளாக மண் என்ற இடைச்சொல் உணர்த்தும் என்று குறிப்பிடுகின்றார். கழிவு, ஆக்கம், ஒளியிசை. பின்னை வந்த நன்னூல் படைத்தளித்த பவணந்தி முனிவர் அவர் காலத்து இலக்கியங்களோடு ஒப்பிட்டு பார்த்து தொல்காப்பியர் சொல்லி அந்த 3 விதமான பொருளோடு மேலும் 3 வித பொருளோடும் இந்த மண் என்ற இடைச்சொல் வருகிறது. ஆக மொத்தம் 6 விதமான பொருட்பாகுபாடுடையது மண் என்ற இடைச்சொல் என்று கண்டறிந்து அந்த மண் என்ற இடைச்சொல் உணர்த்தக்கூடிய பொருட்பாகுபாடுகளுக்கான நூற்பாவை எப்படி அமைக்கிறார்? மண்ணே, அந்த மண் என்ற இடைச்சொல் அசைநிலை ஒளி இசை ஆக்கம் கழிவு மிகுதி நிலைவேறு ஆகும். அப்படின்ற எனும் சூத்திரம் செய்தார். இப்ப மண் என்னும் இடைச்சொல் அசைநிலை ஒளியிசை ஆக்கம் கழிவு மிகுதி நிலைவேறு என்னும் 6 பொருளிலும் வரும் என்பதாம். அப்ப தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அந்த 3 வித பொருட்பாகுபாடுக்கு நாம எடுத்துக்காட்டு பார்த்தாச்சு. மேலும் ஒரு 3 பொருட்பாகுபாடுகளாக நன்னூலை படைத்தளித்த பவணந்தி முனிவர் குறிப்பிடுகின்றார். அவை அசைநிலை மிகுதி நிலைவேறு. அந்த 3க்குமான எடுத்துக்காட்டையும் உரையாசிரியர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். வெள்ளைவாணர் தன்னுடைய உரையில கூறக்கூடிய உதாரணம் அது மண் கொண்கண் தேரே என்பது அசைநிலை. இந்த இடத்துல வரக்கூடிய அது மண், அந்த இடத்துல மண் என்ற இடைச்சொல் வரக்கூடியது அசைநிலை பொருள்ல வந்திருக்கு. எந்தை எமக்கு அருளுமன் என்ற இடத்து என்பொழி மிகுதியும் அருளும் என பொருள் வந்து நிற்றலின் மண் மிகுதி பொருளில் வந்தது. எந்தை எமக்கு அருளுமன் இந்த இடத்துல வரக்கூடிய மண் எந்தை எமக்கு அருளுமன் அந்த தொடர்ல மண் என்ற இடைச்சொல் மிகுதி என்ற பொருளில் வந்துள்ளது. அடுத்து மன்னா உலகத்து மன்னியது புரிமே, மன்னா உலகத்து மன்னியது புரிமே என்ற இடத்து இந்த மண் என்ற இடைச்சொல் மன்னா உலகத்து மண் என்ற இடைச்சொல் தம்மீறு திரிந்து வந்திருக்கிறது. மண் மன்னா என்று வந்திருக்கிறது. அப்ப மண் என்ற இடைச்சொல்லானது என்ன பொருள் வந்திருக்கிறது? நிலைவேறு. மன்னா நிலைவேறு என்னும் பொருளில் வந்துள்ளது. நிலைவேறு இல்லாத உலகத்தில் நிலையானது செய்க என்று சொல்லக்கூடியது. ஆக தொல்காப்பியர் மண் என்ற இடைச்சொல் 3 விதமான பொருட்பாகுபாடு உடையது என்று குறிப்பிடுகின்றார். கழிவு, ஆக்கம், ஒளி இசை. பிற்காலத்தில் வந்த நன்னூலார் அதே மண் என்ற இடைச்சொல்லானது தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொல்லான மண் என்பது
தொல்காப்பியர் சொல்லிய அந்த 3 விதமான பொருட்பாகுபாடோடு மேலும் ஒரு 3 விதமான பொருட்பாகுபாடை உணர்த்தும் என்று அந்த பொருட்பாகுபாட்டை விரிவாக்கம் செய்கின்றார். அப்ப தொல்காப்பியத்திலிருந்து நன்னூலார் சொல்லக்கூடிய பொருட்பாகுபாடுகள் எவை என்று பார்த்தோம்னா, அசைநிலை, ஒளி இசை, சரி, அசைநிலை, மிகுதி, நிலை பெயரு. தொல்காப்பியத்திலிருந்து மேலும் 3 பொருட்பாகுபாடுகளையும் உணர்த்தக்கூடிய தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொல்லாக மண் என்ற இடைச்சொல்லை நன்னூலார் குறிப்பிடுகின்றார். ஆக தொல்காப்பியர் 3 பொருட்பாகுபாடு, நன்னூலார் 6 பொருட்பாகுபாடு. அப்ப தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அந்த 3 பொருட்பாகுபாடு அப்படியே என்னது நன்னூலார் எடுத்து சொல்கின்றார். அப்ப நன்னூலார் காலத்திலையும் தொல்காப்பியர் சொல்லக்கூடிய பொருட்பாகுபாடு தொடர்ந்தே வந்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதோட மேலும் ஒரு 3 பொருட்பாகுபாடானது விரிவாக்கம் அடைந்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த ஒப்பீட்டு நிலையில நீங்க பார்க்கணும். ஆக அந்த மண் என்ற இடைச்சொல்லானது மிக முக்கியமானது. ஆக நாம இன்றைய வகுப்புல இடையல்ல தத்தம் குறிப்பு பொருள் செய்யும் இடைச்சொற்கள்ல மண் என்ற இடைச்சொல் உணர்த்தக்கூடிய பொருட்பாகுபாடுகளாக தொல்காப்பியர் 3 குறிப்பிடுகின்றார். அவை கழிவு, ஆக்கம், ஒளி, இசை என்பன. பின்னே வந்த நன்னூலார் தொல்காப்பியர் குறிப்பிட்ட அந்த 3 வித பொருட்பாகுபாட்டோடு மேலும் ஒரு 3 பொருட்பாகுபாடை குறிப்பிடுகின்றார். அப்ப நன்னூலார் புதிதாக குறிப்பிடக்கூடிய 3 வித பொருட்பாகுபாடு தொல்காப்பியத்திலிருந்து மேலும் 3 ஒரு புதிய பொறுமையை தருவதாக மண் என்ற இடைச்சொல் தருவதாக குறிப்பிடுகின்றார். கழிவு, ஆக்கம், ஒளி, இசை என்பதோடு சேர்த்து மேலும் ஒரு 3 விதமான பொருட்பாகுபாடு என்பன அசைநிலை, மிகுதி, நிலை வேறு. ஆக நன்னூலார் குறிப்பிடுவது 6 விதமான பொருட்பாகுபாடு. ஆக தொல்காப்பியர் மண் என்ற இடைச்சொல்லுக்கு சொல்லிய விளக்கத்தை உரையாசிரியர் அடிப்படையிலும் நன்னூலார் மண் என்ற இடைச்சொல்லுக்கு சொல்லக்கூடிய பொருட்பாகுபாடுகளையும் தகுந்த எடுத்துக்காட்டுகளோடு பார்த்தோம். இன்றைய வகுப்பு இத்துடன் நிறைவடைகிறது. அடுத்த வகுப்பில் தொல்காப்பியர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தத்தம் குறிப்பு பொருள் செய்யும் இடைச்சொற்களுள் மேலும் சிலவற்றை நாம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.